இன்றைய சிறப்பு பெட்டக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் சேவியர் பெர்னாண்டஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை முதல்ல வருகவென வரவேற்கின்றோம். நன்றி இளங்கோ. வணக்கம் நேயர்களே. ஆமாம், இவரை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும், அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. இருந்தாலும் அவர் தன்னை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகம் செய்து கொள்வார். ஆமாம், கூறுங்கள், உங்களை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். நான் சேவியர் பெர்னாண்டோ. நான் டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி அல்லது முன்பு ரயசன் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்பட்டது, அங்கே ஒரு ஃபுல் ப்ரொஃபஸராக, அதாவது பேராசிரியராக கடமையாற்றி வருகிறேன். டிஎம்யூவில் 2001ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில் 23 வருடங்களாக கடமையாற்றி வருகிறேன். அங்கே ஐ ஹாவ் மை ஓன் லேப், டிஎம்யூ கம்ப்யூட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் லேப் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு எனக்கு கீழே பல்வேறு முதுகலை, அதாவது பிஹெச்டி மாஸ்டர்ஸ் பண்ணுகிற மாணவர்கள் இருக்கிறார்கள். எனது ஏரியா, அதாவது நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் எனது ஃபீல்ட். ஆனால் நான் அதற்குள் டெலிகம்யூனிகேஷன் ஏரியாவில் தான் கூடுதலாக எனது டீச்சிங் ரிசர்ச் ரெண்டுமே இருக்கிறது. கூடுதலாக வயர்லெஸ் அண்ட் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். நான் டிஎம்யூவில் ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் கோர்ஸ் டீச் பண்ணுகிறேன். அதே சமயம் டிஜிட்டல் கம்யூனிகேஷனும் டீச் பண்ணுகிறேன். எனது ஆராய்ச்சி கூடுதலாக வயர்லெஸ் அண்ட் ஆப்டிக்கல் அந்த ஏரியாவில் இருக்கிறது. கூடுதலாக நீங்கள் தாயகத்திலே இந்த பாடசாலையில் படித்தீர்கள், சம்பந்தமாக பல்கலைக்கழகங்கள், அந்த விடயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். எனது வரலாறு மிகவும் இதானது. நான் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சூழ்நிலை காரணமாக நான் சிறு வயதில் 5ஆம் வகுப்பு வரையில் நான் கொழும்பு மரதானையில் செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் என்ற சிங்கள பள்ளிக்கூடத்தில் சிங்கள மீடியத்தில் படித்தேன். அதன் பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக திருகோணமலைக்கு போய் அங்கே சில வருடங்கள் இருந்தோம். அதன் பிறகு மீண்டும் கொழும்புக்கு வந்து கொட்டையனாவில் விவேகானந்தா கல்லூரியில் படித்து அங்கேதான் காப்போத்த சாதாரண தர பரீட்சையும் எழுதினேன். அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு கலவரம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதன் பிறகு யாழ்ப்பாணம் சென்று அங்கே சிறிது காலம் தங்கியிருந்து புனித பட்ரிஸ்டியார் கல்லூரியில் படித்து அங்கே காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதி அதன் பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் சென்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1985லிருந்து 93 வரையில் படித்தோம். நாங்கள் படித்த காலத்தில் தான் பல்கலைக்கழகத்தில் நிறைய அரசியல் பிரச்சனைகள் வந்து பல்கலைக்கழகம் மூடி கொஞ்சம் அதனால் காலதாமதங்கள் ஏற்பட்டது. அதன் பிறகு 93ஆம் ஆண்டு அங்கே கிராஜுவேட் பண்ணி பேங்காக்கிலே உள்ள ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் எனக்கு மாஸ்டர்ஸ் படிப்பதற்கு அட்மிஷன் கிடைத்தது. அங்கே மாஸ்டர்ஸ் இன் டெலிகம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு அங்கே 3 வருடங்களாக AT&T தாய்லாந்து என்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணினேன். அதன் பிறகு அங்கே இருந்து பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணி கனடாவிலே கால்கரியிலே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கரிக்கு பிஹெச்டி மாணவனாக வந்து இங்கே குடியுரிமையும் பெற்று அதன் பிறகு 2001ஆம் ஆண்டு எனது பிஹெச்டியை முடித்துக்கொண்டு அதன் பிறகு ரயசன் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து இப்போது கடந்த 21 வருடங்களாக இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற அப்படியே? ஆமாம், அதாவது இங்கே நார்த் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவையான ரிசர்ச் கிராண்டை நாங்களே எடுத்து நாங்கள் ஒரு லேபை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். ஸோ அதனால் நான் வந்து எனது லேபுக்கு வந்து முதல் ரயசன் கம்யூனிகேஷன் லேப் என்று பேர் வைத்திருந்தேன். இப்போ யூனிவர்சிட்டி பேரை மாற்றி விட்டபடியால் நானும் லேப் பேரை மாற்றி விட்டேன். ஆனால் அந்த லேபுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். நானும் லியான் ஜாவா என்ற இன்னொரு சைனீஸ் ப்ரொஃபஸரும் சேர்ந்து அந்த லேபை ரன் பண்ணுகிறோம். எங்களுக்கு கீழே நிறைய மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களாம். ஆமாம், நல்லது, பெருமை. கூடுதலாக நீங்கள் இந்த துறை, அதாவது வந்து இந்த பொறியியல் துறை சம்பந்தமான விடயங்களிலே நீங்கள் இந்த விடயத்துக்குள் நீங்கள் உள்நுழைவதற்கு ஏதாவது விசேடமான காரணங்கள் இருந்ததா? உண்மையில் நான் எனது அகடமிக் சைடே பெருசாக சொல்லவில்லை. ஏன்னா நான் படிக்கும்போதே O லெவலில் நான் ஏர்லி டிஸ்டிங்ஷன் எடுத்தேன். அந்த நேரம் அது பெரிய ரெக்கார்ட். அந்த நேரம் எல்லாரும் ஒரு மேத்ஸ் படிப்பதா பயாலஜி படிப்பதா என்ற ஒரு என்ஜினியர், டாக்டர்ஸ், லோயர் ஒரு இது இருந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, எனக்கு ஜுவாலஜி படிப்பிச்ச ஆசிரியர் வந்து நீ கட்டாயம் மெடிசின் தான் படிக்கணும் என்று என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இருந்த பெரிய பிரச்சனை என்னவென்றால் எனக்கு மெமரைஸ் பண்ணுவது பிடிக்காது. அது ஒரு விஷயம். மற்றது மெடிசின் படித்தால் நீங்கள் கட்டாயம் படித்து முடிக்க வேண்டும்.
இடையில் பிரச்சனை வந்தால் எனக்கு அந்த நேரம் உண்மையால் நான் 13 வயதாக இருக்கும்போது எனது தந்தை காலமாகிவிட்டார்கள். நான் சிறு வயதில் மிகவும் சிரமப்பட்டு பல பேருடைய உதவியால் தான் படித்தேன். அப்போ எனக்கு எந்தளவு படிக்க முடியும்னு தெரியாது. என்ஜினியரிங் வந்து ஒரு சேஃப் பெட்டாக இருந்தது. அதோடு ஃபிசிக்ஸ், மேத் எல்லாமே எனக்கு மிகவும் பிடித்த பாடங்கள். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ஜினியரிங் பொறியியல் துறைக்கு சென்று விட்டேன். அதே சமயம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்து அங்கேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணின பிறகு உண்மையாக எகெயின் அங்கேயும் ஒரு சிக்கல் இருந்தது. அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிப்பதா, மெக்கானிக்கல் படிப்பதா, எலக்ட்ரிக்கல் படிப்பதா என்று சில கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் அந்த நேரம் எலக்ட்ரானிக்ஸ் தான் மிகவும் ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல்டாக இருந்தபடியாக நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எடுத்தேன். அந்த பகுதியை தெரிவு செய்தது உங்களுக்கு இன்று நீங்கள் சரியானதாக யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் தெரிவு செய்தது என்றால். நான் இந்த அதிலே அதாவது இன்ஜினியரிங் அநேகமாக எல்லா துறையிலையுமே புது புது விடயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் என்று போனபடியால் எனக்கு மிக மிக லேட்டஸ்ட் விஷயங்களை வந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் பார்த்தால் கொஞ்சம் சிரமம் தான் அந்த துறையில் ஆராய்ச்சி செய்து பப்ளிஷ் பண்ணுவது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் அந்த டாப் ஆஃப் த லைன் என்ற மாதிரி தொழில்நுட்பம் தானே கூடுதலாக தொடர்பான தொழில்நுட்பம் இன்று உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றன்னு சொல்லலாம். கூடுதலாக மெடிக்கல் சைட்டாக இருந்தாலும் சரி, பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பம் தான் முக்கிய ஒரு பங்கை வகித்து கொண்டிருக்கிறது அந்த உயர்வு புள்ளியை நோக்கி செல்வதற்கு. அது மிக ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே வேளையிலே நீங்கள் சொல்லுங்களேன், அந்த கூடுதலாக நீங்கள் சிறு வயதிலே உங்களுடைய தந்தையை இழந்து நீங்கள் ஒரு கடினமான ஒரு முயற்சியின் மூலமாக இன்று நீங்கள் எல்லோருமே உயர்வாக பார்க்கக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பெரிய ஒரு இனத்தினை, ஒரு சமுதாய கட்டமைப்பை வளர்க்கக்கூடிய பங்களிப்புகளை, அறிவாற்றலை, அறிவுறுத்தல்களை, வழிகாட்டல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுடைய இந்த வழியில் உங்கள் தாயாரை பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமாக எங்கள் குடும்பத்தில் உண்மையாக 9 பேர். நான் கடைசி பையன். ஸோ சிறு வயதிலே அப்பா இறந்தபடியால் அம்மா மிகவும் கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தார்கள். அதே சமயம் நான் நிச்சயமாக கடவுளுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் எனக்கு பல பேர் பலவிதமாக உதவி செய்திருக்கிறார்கள். நான் இந்த படிப்புக்கு நான் சிறு வயதிலே சூட்டியாக படிப்பேன். நான் நல்லா படிக்கக்கூடியபடியே அப்பா இல்லாதபடியே என்று பார்த்து பல பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி இந்த தருணத்திலே. ஆனால் என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. அந்தந்த நேரம் எனக்கு என்ன செய்ய வேண்டி இருந்ததோ அதை இரவு பகலாக அதை நான் கடுமையாக உழைத்து செய்தேன். அதைத்தான் சொல்ல வேண்டும். என்றால் நான் உப்பு பிக்க போனால் மழை பெய்யும், இது பண்ண போனால் காத்தடிக்கும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் எனக்கு கஷ்டப்பட்டு கல்விப்பது தராத சாதாரணத்தில் நல்லா படித்து அட்வான்ஸ் லெவலில் படிப்போம் என்று படித்து கொண்டிருக்கும் போது 83ஆம் ஆண்டு கலவரம் வந்துவிட்டது. ஸோ அப்போது எங்களது உயர்தர படிப்பு அப்படியே நடுவில் நின்று விட்டது. அதன் பிறகு என்ன செய்வதென்றே தெரியாமல் நாங்கள் எல்லாரும் மிகவும் சிரமப்பட்டு பிறகு யாருடைய உதவியாலும் நான் யாழ்ப்பாணத்துக்கு போய், யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஒரு உதவியும் தெரியாது உண்மையாக. பிறகு வெடியாக்களுடைய உதவியாளர் கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன் யூத் ஃபார் கிரைஸ்ட் என்று அவர்கள் தான் எனக்கு உதவி செய்தார்கள். அவர்களுடைய உதவி மூலமாக சென்ட் பேட்ரிக்ஸில் படித்து, முக்கியமாக டியூஷன் வாத்தியார்கள் பல பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். பல பேர் காசை வாங்காமல் எனக்கு படிப்பித்திருக்கிறார்கள். அந்த டைமில் அவர்கள் மூலமாக உதவி செய்து ஒரு மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு போய், அப்புறம் பல்கலைக்கழகத்திலேயும் நாங்கள் 1ஆம் வருடம் நன்றாக போனது. 2ஆம் வருடம் படிக்கும்போது இந்த உள்ளுக்குள்ள ஸ்ட்ரைக் என்று பிரச்சனை தொடங்கிவிட்டது. அப்புறம் யூனிவர்சிட்டி மூடி சரியான பாடுபட்டு ஒரு மாதிரி படித்து, ஆனால் அந்த கஷ்டப்பட்டு அதே பழகிவிட்டது. அப்படித்தான் சொல்ல வேண்டும். உண்மையிலே கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் வரும். சில வேளைகளில் கஷ்டம் எங்களுடைய வசதியாக வரும் சொல்லுவார்கள். நான் வறுமையாக வாழ்கின்றேன், ஆனால் வறுமையோ என்னில் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி ஆனால் நீங்கள் கடினமான உழைப்பு, அது ஒரு
இன்று உயர்வு புள்ளியில் இருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய கடின உழைப்பு, நீங்கள் நடந்து வந்த பாதை எவ்வாறு இருந்தது, அவற்றை நாங்கள் இதை மீட்டுக் கொள்ளும் பொழுது தான் தெரியும். நாங்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்று சொல்லி அந்த காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய வரலாறுகள், அப்புறம் ஆயிரமல்லிங்கன் அவற்றை வரலாறு இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆனால் எங்களுடைய விஞ்ஞானிகளுக்கு பின்னாலேயும் அவர்களுடைய உயர்வுக்கு பின்னாலேயும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், அவர்கள் நடந்து வந்த பாதை எவ்வளவு கரடுமுரடானது. அவர்கள் இன்று உயர்வு புள்ளி இருந்தாலும் அவர்கள் அந்த கீழே இறங்கி பார்க்கின்றார்கள், அந்த கீழே இருக்கின்றவர்களை பார்க்கிறார்கள், அவர்களை எப்படி உயர்த்தி விடலாம் என்ற அந்த நோக்கு, அதுதான் ஒரு சிறப்பு. அது எங்களுடைய இனத்தின் சிறப்பாக எங்களுடைய கல்விமான்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள் அதிலே ஒரு முன்முறமாக இருந்து செயற்பட்டு தாயகத்தை நோக்கி செய்கின்ற செயற்பாடுகள் மேலே ஒரு மிகவும் மக்களால் போற்றப்படுகின்ற தாயகத்தில் இருக்கின்ற மக்களை பெருமையாக நோக்குகிறார்கள் உங்களுடைய செயற்பாடுகளை. இந்த வேளையிலே மக்கள் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வார்கள். எப்பொழுதுமே நீங்கள் எந்த பாதையினூடாக வந்தீர்களோ அந்த பாதையை ஊடாக இன்று ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றவர்களை எல்லாம் உயர்வு கொண்டு வர வேண்டும் என்பதில் உங்களுடைய பங்களிப்புகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சொல்லுங்களேன், இப்போ உங்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 3 பேட்டர்னுக்கு கிட்டே நீங்கள் வைத்திருக்கிற அந்த கண்டுபிடிப்பு என்னென்னதுக்காக நீங்கள் அந்த பேட்டர்ன் எடுத்திருக்கிறீர்கள்? முதலாவது பேட்டர்ன் எனது பிஹெச்டி. ஆக்சுவலாக நான் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கரியில் பண்ணின ஆராய்ச்சி எல்லோரும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் என்று தனித்தனியாக படிப்பார்கள். நான் படித்தது எப்படி ரேடியோ சிக்னல்ஸிலே நீங்கள் ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளால் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அது ஒரு ஹைப்ரிட் ஏரியா என்று சொல்லலாம். அது அந்த நேரம் நிறைய பேர் அதில் ஆர்வம் இருக்கவில்லை. ஆனால் நான் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஏரியாவில் நாங்கள் வேலை செய்தோம். அப்போ எனது பிஹெச்டி ஒர்க் அதற்கு ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கரி ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்ணி அவர்கள் எடுத்தார்கள். ஸோ அதுதான் எனது முதலாவது பேட்டர்ன். எனது பிஹெச்டி ஒர்க் கனேடியன் கான்ஃபரன்ஸ் ஆன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் பெஸ்ட் பேப்பர் அவார்டும் கிடைத்தது. அதற்கு ஒரு பரிசும் கிடைத்தது. உண்மையில் அது ரெண்டும் சேர்ந்தபடியாக தான் ராயசன் யூனிவர்சிட்டியில் உடனே எனக்கு வேலையும் கிடைத்தது. பிஹெச்டி முடிக்கும் போதே எனக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைத்து விட்டது. அது முதல் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த ரேடியோ சிக்னலை ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளால் கடத்தும் பொழுது அதில் ஏற்படுகிற டிஸ்டார்ஷன்ஸ் என்று சொல்லலாம். டிஸ்டார்ஷன்ஸ் அதை எப்படி அகற்றுவது என்பதற்கு ஒரு அல்கோரிதம் டெவலப் பண்ணோம். அதுதான் எங்களோட வேலை. ஏன்னா பொதுவாக ரேடியோ சிக்னலை ஃபைபருக்குள்ளால் கடத்துவது குறைவு. பொதுவாக டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை தான் ஆப்டிக்கல் ஃபைபரில் டிரான்ஸ்மிட் பண்ணுவார்கள். ஸோ எல்லா ரிசர்ச்சும் ஃபோக்கஸ் ஆன் த டிஜிட்டல். பட் இது ஒரு அனலாக் சைட், இந்த ஆர்எஃப் சிக்னல், ஆர்எஃப் அனலாக். அதனால அதில் வர நான்லீனியர் டிஸ்டார்ஷன்ஸை எப்படி கம்பன்சேட் பண்ணுறது ஐ டெவலப். உண்மையாக அந்த நேரத்திலேயே எனக்கு அந்த நேரம் இட் வாஸ் நாட் கால்டு மெஷின் லேர்னிங். We call that adaptive systems and adaptive equalization. I used an adaptive algorithm to compensate for the nonlinear distortions. இப்போ அது பிறகு இப்போ ஃபேமஸாக எல்லாரும் மெஷின் லேர்னிங் அது பெரிய வெர்சடைலாகவும் விட்டது இப்பொழுது. அது எனது முதலாவது பேட்டர்ன். ரெண்டாவது பேட்டர்ன், நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் கம்யூனிகேஷன் கம்பெனியோடு நீண்ட காலமாக அவர்களோடு வேலை செய்து வருகிறேன். அண்டர் கிரவுண்ட் என்றால் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகிற செல்லுலர் ஃபோன் நாங்கள் ஒரு குகைக்குள்ளேயோ ஒரு சாதாரண மெட்ரோவில் போனாலே வேலை செய்யாது. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், பெரிய மைன்கள் இருக்கின்றன உலகத்தில், மிகவும் பெரிய மைன்கள் இருக்கின்றன. சில மைன்கள் சில கிலோமீட்டர் ஆழமானவை. அதற்குள்ளே ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், சுரங்க தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட சுரங்க தொழிலாளர்களுக்கு தொலைத்தொடர்பு கட்டாயம் அவசியம் பல்வேறு விடயங்களுக்கு. அதனால அவர்கள் they have their own network, அவர்களுடைய ஓன் நெட்வொர்க்கையே அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார்கள் அண்டர் கிரவுண்டில். ஸோ அதில் நான் வேலை கொலாபரேட் பண்ணுற கம்பெனி, அதாவது அவர்களுக்கு நான் ஆராய்ச்சி செய்து கொடுக்கிறேன். அவர்கள் அதுகளை இன்ஸ்டால் பண்ணுவது தான் அவர்கள் செய்தார்கள். நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இந்த பிஹெச்டி ரேடியோ சிக்னலை ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளால் செலுத்துவது என்று. உண்மையில் அதிர்ஷ்டவசமாக இந்த நிறைய சுரங்கத்தில் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுகிறார்கள். அதாவது ரேடியோ சிக்னலை ஃபைபருக்குள்ளால் செலுத்தி ஒரு ஆண்டனாவுக்கு அனுப்பி அப்புறம் அந்த ஆண்டனாவிலிருந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கிறார்கள். ஸோ அதனால் என்னோட பிஹெச்டி ஒர்க்கும் அதுக்கு கனெக்டட். ஸோ அந்த கம்பெனி அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது எனது ஆராய்ச்சி. அவர்கள் என்னோட தொடர்ந்து வேலை செய்கிறார்கள். அந்த ரெண்டாவது பேட்டர்ன் இந்த சுரங்க தொழில் சம்மந்தப்பட்ட சுரங்க தொழிலில் உள்ள நெட்வொர்க்கில் நிறைய ஆம்பிளிஃபயர்கள் இருக்கும். அந்த ஆம்பிளிஃபயர் கெயினை எப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவீர்கள் என்றது அதுக்கு ஒரு அல்கோரிதம் டெவலப் பண்ணோம். அதுதான் நமது ரெண்டாவது பேட்டர்ன் என்று சொல்லலாம், இந்த ரேடியோ சிக்னல் ஃபைபருக்குள்ளால் போகும்போது. மூன்றாவது பேட்டர்ன் ரீசெண்டாக கிடைத்தது. அது வயர்லெஸ் பொசிஷனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது நாம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், முன்பே விட இப்பொழுது நீங்கள் செல்ஃபோனை வைத்திருந்தாலும்
நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் செல்போன் உங்களுக்கு சொல்லும். உங்கள் லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். முந்தி பழைய காலத்தில் இந்த லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷன் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது, அக்யூரசி மிகவும் குறைவாக இருந்தது. இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் அந்த லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு நீங்கள் நார்மலாக ஜிபிஎஸ், மற்றது பக்கத்து உங்களுக்கு அருகில் உள்ள வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் மற்றும் செல்லுலர் ரேடியோ சிக்னல்ஸ், இந்த மூன்றையும் நீங்கள் யூஸ் பண்ணி தான் இந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் நீங்கள் சுரங்கத்துக்குள் இருக்கும் பொழுது, ஒரு 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 இதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜிபிஎஸும் இருக்காது, செல்லுலர் சிக்னலும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுரங்கம் போன்ற இடங்களில் இருக்கும்போது லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷன் அதை எப்படி செய்வது? அது மாத்திரமல்ல, அதே டெக்னிக்கை வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் வேர் ஹவுஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் வேர் ஹவுஸில் வென் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், நிறைய பொருட்கள் அடுக்கி வைத்திருக்கும் பொழுது சில நேரங்களில் அதை மேனுவலாக அவற்றை கணக்கெடுப்பதும் அவை எங்கே போகின்றன வருகின்றன என்று அதை ட்ராக் பண்ணுவதும் கஷ்டமாக இருக்கும். அதை ஆட்டோமேட்டிக்காக செய்வதற்கு நீங்கள் அதன் லொக்கேஷன் தெரிய வேண்டும். ஆனால் பல பிரச்சனைகள் வருது இதில். என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து முதலில் ரேடியோ சிக்னல் உங்களுக்கு இருக்காது லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ண. இரண்டாவது பிரச்சனை, நீங்கள் 1, 2 இருக்கும்போது உங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் நூற்றுக்கணக்கான பொருட்கள் இருக்கும்போது அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ராக் பண்ணுவதற்கு நீங்கள் இன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ண வேண்டும். எனவே மூன்றாவது பேட்டர்ன் வந்து வயர்லெஸ் பொசிஷனிங் சிஸ்டம் தான் அந்த பேட்டர்ன் டைட்டில். அது வந்து இட்ஸ் அட்ரஸஸ் போத் இஷ்யூஸ், அதாவது பிளாக்கிங் அண்ட் இன்டர்மிட்டன்ட் ரேடியோ சிக்னல்ஸ் ப்ளஸ் ஹேண்ட்லிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ரெண்டையும் தான். உண்மையிலே பெருமை. எங்களுடைய விஞ்ஞானிகள் இந்த பேட்டர்ன்ஸில் கூடுதலாக இப்போ அவர்களை தங்களுடைய காப்புரிமைகளை பெற்று அவற்றிலே சாதனை படைத்துக் கொண்டிருப்பது உண்மையில் எங்கள் இனத்துக்கு கொண்டு பெருமையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது உங்களுடைய பொழுது மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி, ரைசன் யூனிவர்சிட்டி முன்பான அழைக்கப்பட்ட மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியிலே நீங்கள் கிட்டத்தட்ட 23 வருடங்களாக பயிற்றுவிக்கிறீர்கள். அந்த விசேடமான அனுபவத்தை இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். நிச்சயமாக. உண்மையில் நான் அப்போது ரைசன் என்று அழைக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் நான் பணி செய்ய தொடங்கிய பொழுது அது வந்து இப்பொழுது இருக்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த 20 வருடத்தில் எமது பல்கலைக்கழகமும் மிகவும் மிகவும் விரைவாக வளர்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று கனடாவுக்குள்ள. நாங்கள் போது அது வந்து ரைசன் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி என்று தான் அழைக்கப்பட்டது. அதன் பிறகு ரைசன் யூனிவர்சிட்டி என்று அழைத்தார்கள். இப்பொழுது டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி என்று அழைத்திருக்கிறார்கள். நான் நுழையும் போது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருந்தது இந்த டிபார்ட்மெண்ட்டில். அது பிறகு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தொடங்கினார்கள். இப்பொழுது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தொடங்கி இப்போது அடுத்ததாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தொடங்குறதுக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எமது பல்கலைக்கழகத்தில் அந்த கனடாவிலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆராய்ச்சியில் மிகவும் சிறந்தவராக இருக்க வேண்டும். படிப்பிப்பது இரண்டாம் பட்சம் என்று இல்லை, படிப்பிப்பதும் முக்கியம். ஆனால் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக நீங்கள் கட்டாயமாக ஆராய்ச்சி செய்து ரிசர்ச் ஃபண்டிங் எடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் ரைசனில் பல்கலைக்கழகத்தில் ஜாயின் பண்ண நாளிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து இந்த நாங்கள் இண்டஸ்ட்ரியோடு பார்ட்னர்ஷிப் பண்ண வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அதனால்தான் நான் இந்த மைனிங் அண்டர் கிரவுண்ட் கம்யூனிகேஷன் கம்பெனியோடு நான் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டி வந்தது என்னவென்று சொன்னால், அவர்களோடு வேலை செய்யும்போது அவர்கள் ஒரு சிறிய அளவு பணத்தை கொடுக்கும் பொழுது அதை காட்டி நாம் அரசாங்கத்திடம் அதிகமாக பணம் பெற முடியும். நாம் பெறுகிற பணத்தை கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பிஹெச்டி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆராய்ச்சி பண்ண வைத்து, பேப்பர் பப்ளிஷ் பண்ண வைத்து, பேட்டன் எழுத வைத்து அவர்களையும் கிராஜுவேட் பண்ணி, அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும், நாங்கள் திரும்ப ஃபண்டிங் ரீஅப்ளை பண்ண போகும்போது எங்களிடம் முன்பு படித்த மாணவர்கள் தற்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கூட அவர்கள் பார்ப்பார்கள். they want to know their track record. கடவுள் புண்ணியத்தில் என்னிடம் படித்த 7 மாணவர்கள் இதுவரை வெவ்வேறு காலேஜ்களில் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். ஒரு 2 பேர் யூனிவர்சிட்டிலையும் இருக்கிறார்கள். அல்கோமா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் இருக்கிறாள், பங்களாதேஷ் கேர்ள். மற்றவர்கள் காலேஜில் சென்டனியல், செனக்கா காலேஜ் அதுகளில் படிப்பிக்கிறார்கள். ஸோ அதுகளை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலே பெருமை. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், வந்து கூடுதலாக வந்து அடுத்த கட்டம் இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கீர்கள். உங்களுடைய ஏதாவது அடுத்த கட்டமான நகர்வுகள் ஏதாவது இருக்கிறதா? உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விடயங்களிலோ சரி, ஆராய்ச்சி சம்பந்தமான விடயங்களிலோ ஏதாவது புதுமையான ஒரு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்க வேண்டும், அல்ல அந்த துறைக்குள்ளே நீங்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது நாங்கள் உண்மையில் எடுத்து பார்த்தால், நான்
பிஹெச்டி பண்ணும்போது இருந்த நிறைய விடயங்கள் இப்போ ஆப்சொலேட். இப்போ அதுகளெல்லாம் பயன்படுத்துவதும் இல்லை, அதுகளெல்லாம் ஆல்ரெடி மெச்சுவர்ட் ஆகிவிட்டது. நான் பிஹெச்டி பண்ணும்போது நான் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் தான் செய்தேன். ஆனால் இப்போதுள்ள வயர்லெஸ் கம்யூனிகேஷனை எடுத்து பார்க்கும்போது சாதாரண கம்யூனிகேஷன் வந்து இட்ஸ் வெரி மெச்சுவர்ட். அப்போ அதை விட நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளங்களை இப்போ நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக இப்போது எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இது எல்லா இடமும் யூஸ் பண்ணுகிறார்கள். இப்போது நான் சமீபத்தில் ஒரு ரிசர்ச் ப்ரப்போசல் எழுதி நான் பணம் கிடைத்தது எனக்கு. அந்த ப்ரப்போசல் எழுதுவதற்காக நான் நிறைய சமீபத்தில் பப்ளிஷ் ஆன நிறைய பேப்பர்களை பார்த்து எழுத வேண்டியிருந்தது. பார்த்தீர்கள் என்ன தெரியும், இப்போது எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணுகிறார்கள். சாதாரண மக்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் ChatGPT ஏதாவது கடிதம் எழுதுவதற்கு உதவி பண்ண வேண்டி யோசிப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை. என்ஜினியரிங்கில் பார்க்கும்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது முன்பெல்லாம் மக்கள் மட்டும்தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது எல்லா டிவைஸுமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுகிறது. எல்லா திங்ஸும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுகிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய எக்கச்சக்கமான டேட்டா கலெக்ட் ஆகிறது, எக்கச்சக்கமான டேட்டா வருகிறது. இந்த டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுவது, இந்த டேட்டாவை வைத்து நீங்கள் எப்படி சரியான முடிவுகள் எடுப்பது, அந்த முடிவுகளை எப்படி அமல்படுத்துவது, இந்த மாதிரி விடயங்களில் அந்த இட்ஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட். நான் இப்போது ரீசெண்ட் கிராண்ட்டை எழுதிவிட்டு தான் நான் யோசித்தேன். என்னென்னு சொன்னால், அடைய இப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு திருமணம் எழுதும்போது எங்கே போயிருக்குமோ டெக்னாலஜின்னு எனக்கே உங்களுடைய தொழில்நுட்பம் சார்ந்த துறை வந்து நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறதாகவே நீங்கள் உங்களுடைய தொழில்நுட்பம் சம்பந்தமான விடயங்களிலே, உங்களுடைய டெக்னாலஜி சம்பந்தமான விடயங்களிலே நீங்கள் நாளுக்கு நாள் கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டிருக்க வேண்டுமா? நிச்சயமா நான் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையிலே நாம் வந்து எனக்கு எந்த ஒரு விழிப்பாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே ஐ ஸ்டார்ட் லேர்னிங் வித் த ஸ்டூடெண்ட். என்றால் அவர்கள் இள வயதுள்ளவர்கள், அவர்களும் முழு நேர வேலையும் அவர்கள் படிப்பதும் ஆராய்ச்சி பண்ணுவதும் தான். ஆனால் நான் பல டீச்சிங்கையும் பண்ணிக்கொண்டு இதையும் பண்ணிக்கொண்டு அவர் பண்ணுகிற ஆராய்ச்சியிலையும் அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவரை ஒழுங்காக கைட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணிட்டு இருக்க முடியாது. விஷயங்கள் மிகவும் துரிதமாக மாற்றமடைந்து மேலே அது ஒரு பெருமை. அதே வழியிலே நீங்கள் சொல்லுங்கள், வந்து கூடுதலாக வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே கடினமான பகுதி என்பது புலம்பெயர்ந்த பின்பு நீங்கள் சந்தித்த பகுதிகள் ஏதாவது இருக்கிறதா? முன் வருவதற்காக இலகுவாக இருந்துச்சு அவங்களோட புலம்பெயர் வாழ்க்கை? ஐயோ, அதாவது நான் முதல்ல வந்தது வந்து கால்கரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கரி தான் நான் பிஹெச்டி அட்மிஷன் எடுத்து வந்தேன். நான் உண்மையாக நான் அந்த நேரம் தாய்லாண்டில் பேங்காக்ல இருந்து டிரெக்டாக கால்கரிக்கு வந்தேன். நான் தாய்லாண்டில் வந்து டெம்பரேச்சர் +45 டிகிரிஸ் +50 வரையில் போகும். கால்கரியில் வந்து -40 டிகிரிக்கு போகும். ஸோ அங்கே +40லேருந்து -40 வந்து இறங்கினது ஒழுங்கான ஜாக்கெட் கூட இல்லாமல். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், ஒரு உதவிக்கு ஒருத்தருமே இல்லாமல் நண்பர்கள் தான் இருந்தார்கள். அதாவது பல்கலைக்கழகத்தில் வந்த பிறகு அறிமுகமானவர்கள் தான். அப்படி பொருளாதாரம் இல்லாமல், கையிலே பணமும் இல்லாமல், புவரான வெதர் கண்டிஷனில் வாகனம் ஒன்றும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு தான் பிஹெச்டி பண்ணும்போது படித்தேன். அந்த நேரம் உண்மையாக நான் திருமணம் ஆகிவிட்டது எனக்கு. ஸோ முதலில் நான் தனியாக வந்து அதன் பிறகு மனைவியும் மூத்த மகளும் அதுக்கு பிறகு ஒரு 1 இயருக்கு பிறகு அவர்கள் வந்து என்னோடு சேர்ந்தார்கள். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு மாணவனாக இருக்கும்போது பண பிரச்சனை, வெதர் பிரச்சனை எல்லாம் இருந்தது. அதன் பிறகு டொரண்டோவுக்கு வேலை எடுத்து வந்த பிறகும், வேலை என்று வந்தால் உங்களுக்கு தெரிந்த வேலை செய்கிற இடத்தில் பலவிதமான போட்டிகள், பலவிதமான தடங்கல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு மாதிரி மீறித்தான் போய்கொண்டிருக்கிறோம். தெரிந்தும் தெரியாத மாதிரி உண்மையிலே சில விடயங்கள் கடினமாக இருக்கும். ஆரம்ப காலம் என்பது இங்கே வந்தவர்கள் மாணவர்களாக அல்லது பிஹெச்டி படிக்க வந்தவர்கள், அதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். கல்கேரியிலே நீங்கள் படித்த காலங்கள், அங்கே வெதர், அதே நேரத்தில் நீங்கள் திருமணமாகிய பின்பு உங்கள் மனைவி குழந்தையையும் அழைத்து அதன் பின்பு நீங்கள் உங்களுடைய படிப்பையும் பார்க்க வேண்டும். அதே வழியிலே ஃபேமிலியை பார்க்க வேண்டும். இதெல்லாம் தான் ஒருவரும் நடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது, எந்த பாதையினூடாக அவர்கள் வந்தார்கள், அந்த கடினமான நகர்வுகளை எல்லாம் எவ்வாறு அவர்கள் திறமையான முறையில் சமாளித்து இன்று ஒரு உயர்வு புள்ளியில் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு மேலோட்டமாக அறிந்து கொண்டால்
இப்போ இருக்கின்ற அடுத்த தலைமுறையினர் இவ்வளவு வசதியோடு வாய்ப்புகளோடு இந்த கடினமான பாதையையும் அறியாமல் இங்கே பிறந்தவர்கள் இலகுவான முறையில் செல்லக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றன. தாயகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த கடினமான பாதைகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான ஒழுங்கமைப்புகளை புலம்பெயர்ந்த சமூகம் அவற்றுக்கு தங்கள் இயன்ற வழிவகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உரையாடல்கள், உங்களுடைய நடந்து வந்த பாதை, நீங்கள் இன்று ஒரு உயர் புள்ளியிலே பயணித்து கொண்டிருப்பது, உங்களால் பல கல்விமான்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் எவ்வாறு அந்த ஒரு ஆராய்ச்சிக்குரிய நிதி பங்களிப்பை அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளுதல், இது ஒரு கொம்பனியோடு நீங்கள் இணைந்து செயலாற்றுவதன் மூலமாக அதன் கண்டுபிடிப்புகளும் ஒரு அந்த உங்களோட கண்டுபிடிப்புகள் மக்களுடைய மார்க்கெட்டிங்காக செய்யக்கூடியதாக அந்த கொம்பனி வந்து மக்களுடைய நுகர்வோருக்கு அறிமுகம் செய்யக்கூடிய விடயங்கள்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமிடலே நீங்கள் உங்களுடைய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதுதான் பெருமையாக இருக்கின்றது. போன்றவர்கள் பெருமையானவர்கள், இன்றைக்கு உயர்வு புள்ளியில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே இந்த காற்றலையிலே வந்து அது நேரடியாக ஓக்வில்ல இருந்து நேரடியாக வந்து இந்த காற்றில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே இதில் சொல்லுங்களேன், இப்போ வந்து உங்களோட மனைவி பிள்ளைகளை பற்றி இந்த வழியில் குறிப்பிட்டுக் கொள்ளுங்களேன். உங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? எனக்கு 3 பெண் குழந்தைகள். மூத்த குழந்தை நான் கனடாவுக்கு வர்றதுக்கு முதலே பிறந்தவ. அவருக்கு இப்போது அவன் டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில் தான் இன்ஜினியரிங் முடித்து விட்டு இப்போது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. அவள் வந்து போன வருடம் தான் அவருக்கு திருமணமானது. நான் சொல்ல மறந்து விட்டேன், திருமணத்துக்கு நடேஷ் கூட வந்திருந்தார். 2வது மகள் வந்து இப்பொழுது அவள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறாள். 3வது ஒரு பெண் குழந்தை, அவள் கிரேட் 11 படித்து கொண்டிருக்கிறாள். அவளை நிறைய சொன்ன மாதிரி மெடிசின் பக்கம் அனுப்பலாம்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. ஆனால் அவள் வந்து லா படிக்க போகணுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாள். பட் கிட்ஸ் திங்ஸ் வில் சேஞ்ச். அதனால ஓகே. இப்போ நீங்கள் கூடுதலாக இப்போ நடேஸ்வரணியர் போன்று நீங்களும் ஆய்வுக்கூட வாழ்க்கை என்பது, இப்போ நாங்கள் ஹைஸ்கூலில் சாதாரண எல்லோருமே ஹைஸ்கூலில் சாதாரண பாடசாலையில் படிக்கும் பொழுது எங்களை ஒரு கொஞ்ச நேரம் ஆசிரியருக்கு சயின்ஸ் மாஸ்டர் கூட்டிக்கு செல்வார். ஆய்வுக்கூடத்தில் தவளையை வெட்டுறது, கரப்பானை வெட்டுறது எல்லாம் நாங்கள் அதான் தாயகத்தில் இருந்த காலத்தில் நாங்கள் படித்தது. அதே போன்று இந்த ஆய்வுக்கூட வாழ்க்கை எவ்வாறு என்பதை நீங்கள் இந்த வழியிலே நீங்கள் சுருக்கமாக கூறுங்கள். அதாவது வந்து ஒரு ஆராய்ச்சியை நோக்கி, ஒரு ஆராய்ச்சியின் முடிவை நோக்கி உங்களோட பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பயணத்திலே வந்து நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் எவ்வாறு வருகின்றது, அதாவது எவ்வாறு அவற்றை நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் வராமல் இருக்கும் பொழுது உங்களோட மன உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன, அவற்றை உங்களோட மனத்தினை எவ்வாறு நீங்கள் ரீபில்ட் பண்ணி அதை திரும்பி மீள் எழுச்சி பண்ணக்கூடிய வகையிலே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். சில வேளைகளிலே இந்த ஆராய்ச்சிகள் செய்யப்படும் போது உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆராய்ச்சி கூடங்கள்லையோ இல்லை ஆராய்ச்சிகள் செய்யும் போது தளர்ச்சிகள் ஏற்படுவதுண்டா? அந்த தளர்ச்சியை எல்லாம் எவ்வாறு நீங்கள் அதை ஒரு உயர்ச்சியாக மாற்றுகிறீர்கள்? இது ஒரு ஆய்வுக்கூட வாழ்க்கையிலே ஒரு விஞ்ஞானிகள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும். உண்மையில் என்னென்னு சொன்னால், நான் பெருசாக பிளான் பண்ணி சரின்னு சொல்ல மாட்டேன். பட் உண்மையாக என்ன நடக்குன்னு சொன்னால், எனக்கு எப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதோ, எப்போ டென்ஷனாக இருக்குதோ, அந்த நேரங்களில் நல்ல நண்பர்களோடு கதைப்பேன். எனக்கு இருக்கிற ஒரு பிளெஸிங் வந்து, நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்தபடியே இங்கே என்னோட அண்டர் கிராஜுவேட் பண்ண நல்ல நண்பர்கள் பல பேர் டொரண்டோவில் இருக்கிறார்கள். இப்போ அவர்களோடு பேசுவது, ஒரு பின்னேரத்தில் ரிலாக்ஸாக உரையாடுவது, அது மாத்திரமில்லை இங்கே வந்த பிறகு நான் கடந்த 20 வருடங்களாக இந்த டாஸ்மி அண்ட் நடேஷ் பழனியார் போன்ற நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசும்போது அது ஒரு ரிலாக்ஸாக வரும், ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே சமயம் வந்து அதாவது வேலை செய்து கொண்டிருக்கும்போது, நம்ம மூளைக்கு இன்டென்சிவாக வேலை செய்யும்போது, நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது செய்யணும். அதுதான் எந்த இது, அதாவது ஒரு கவிதை சொல்வார்களே ஆங்கிலத்தில், ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே, தட் இஸ் த வே டு பி ஹாப்பி அண்ட் கே அண்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வைல்ட கவிதை. நான் அந்த கவிதையை அடிக்கடி யோசிக்கிறேன். பதில் என்ன செய்யணும்னா, முடிந்த அளவுக்கு ஈவினிங் வாக்ஸ் போகிறது,
நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் கை இல்லை, ஆனால் முடிந்த அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன விளையாடுவது, வாலிபால் விளையாடுவது, அல்லது ஈவினிங் வாக் போவது, பீச்சில் போய் இருப்பது, அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, அல்லது இசையை கேட்பது. தமிழ் இசை வந்து மிகவும் ரிலாக்ஸிங். இளையராஜாவில் பாட்டுகளை கேட்குறது, இசையை கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து மனதை டைவெர்ட் பண்ணுறதுல வந்து அநேகமாக அந்த ஸ்ட்ரெஸ்களை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐ திங்க் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் அபவுட் how you plan yourself. என்ற நமக்கு உடம்பு இருக்கிறது, மூளை இருக்கிறது, மனது இருக்கிறது. இந்த ஆய்வுக்கூடங்களில் பணியாற்றுகின்றவர்கள் அல்லது ஆய்வினை செய்பவர்களுக்கு இந்த ரிலாக்ஸ்னஸ் வந்து இம்பார்ட்டனா? நிச்சயமாக இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு நாளைக்கு 20 மணித்தேரம் கம்ப்யூட்டர் முன்னால் இருந்து வேலை செய்யுங்க உண்டு. அப்படி உண்மையாக அப்படி செய்யும்போது நமது எஃபிஷியன்சி கீழே தான் போகும். எஃபிஷியன்சி மிகவும் குறைவடையும். ஒரு கொஞ்ச நேரம் எஃபெக்டிவாக வேலை செய்து விட்டு டக்குன்னு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது செய்ய வேணும். மாற்றி செய்கிறது பெட்டர். மாற்றி செய்கிறது மச் பெட்டர். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு 1 hour 2 hours மேலே கன்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிற கஷ்டம். பிறகு நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்விட்ச் பேக் டு சம்திங் எல்ஸ். கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டுக்கு செல்ல பார்க்கும். ஆமாம், அது பிறகு அது மூளையிட திறமையே குறைஞ்சிடும், மூளையிட வேலை செய்கிற தன்மை குறைஞ்சிடும். அப்போ நான் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன். பொதுவாக வந்து ஏதாவது பேப்பர்கள் அதுகள் எழுதும்போது லேட் நைட்டில் ஈவினிங்கில் இருந்து பேப்பர் எழுதுவேன். மார்னிங்கில் வந்து எங்களோட பாடியில் உள்ள ஹார்மோன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக உற்சாகமாக இருக்கும். அப்போ காலையில் உட்காந்து ஒரு பேப்பர் எழுதையில, அது காலையில் உட்காந்து கூடுதலாக கம்யூனிகேஷனாக இன்றைக்கு என்ன செய்கிறேன்னு யோசிக்கிறது, அடுத்த இதை பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி இதுகளை கொஞ்சம் மார்னிங் செய்யணும். லேட் ஈவினிங்கில் செய்கிறதுகளை அந்த நேரம் செய்யணும். அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஆய்வு அறிக்கைகளை நீங்கள் எழுதும் பொழுது இந்த புற சூழல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நீங்கள் அமைதியாக அல்லது உங்களோட அகசூழலும் புற சூழலும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படியே கிட்டத்தட்ட அப்படித்தான். இரவு நேரங்களில் தான் அமைதியான நேரங்களில் தான் அப்படியான விடயங்களை நீங்கள் எழுதுவீர்களா? ஆமாம், அமைதியாக இருக்கிற நேரங்களில் வந்து அதாவது கொஞ்சம் லெட்டர் பார்ட் ஆஃப் த டே வந்து எங்களோட பாடியே வந்து அதுக்கு ஒத்துழைக்கும். கூடுதலாக மைண்டும் ஒத்துழைக்கும். என்வாயர்மெண்ட் அநேகமாக ஆஃபீஸில் இருந்து தான் செய்கிறேன். நான் கூடுதலான வேலைகள் ஆஃபீஸில் லேப் எக்யூப்மெண்ட்ஸோட இருக்க அது வேறு கதை. அது அந்த ஆஃபீஸ் டைமில் தான் செய்யலாம், லேப் எக்யூப்மெண்ட்ஸோட டீல் பண்ணுறது. ஆனால் அநேகமாக எழுதுகிற வேலைகள், மற்ற வேலைகள், கம்ப்யூட்டரில் செய்கிற வேலைகள் வந்து கொஞ்சம் அந்த உடம்பு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேணும். இன்றைக்கு முடியே இல்லை, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குன்னு சொன்னால் அன்றைக்கு யூ பெட்டர் டேக் 1 day ஆஃப் ஆர் டேக் சம் டைம் ஆஃப். ஒரு 2 மணி நேரத்தில் மனது பிறகு சரியாக வந்துடும். அப்போ போராடி கொண்டிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த ஆய்வுகள் மாணவர்களுக்கு வந்து இந்த ஆய்விலே ஈடுபடுதல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக. அவர்கள் உண்மையாக ஆய்வுன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் அன்அச்சீவபிள் ஆர் இம்பாசிபிள். இட்ஸ் ஆல் அபவுட் பிளானிங் ஃப்ரம் day 1. நான் எந்த மாணவர்கள் எடுத்தேன்னா நான் முதல்ல சொல்கிறேன் அவங்களுக்கு, உனக்கு இப்போ சில பேர் வந்த உடனே ஷார்ட்லேயே வந்து தே வாண்ட் பெருசாக செய்யணும்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறது இல்லை, சிஸ்டமேட்டிக்காக தான் போகணும். முதல் வந்து இது சம்மந்தமான லிட்ரேச்சர் ரிவ்யூ தான் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது சம்மந்தமான தகவல்களை நீ கலெக்ட் பண்ணு. இந்த 4-5 பேப்பரை கொடுத்து இந்த பேப்பர்களை வாசித்து முதல் பேசிக் இன்ஃபர்மேஷன் அறியுங்க. எனக்கு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுங்க. அப்போ அந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்து அந்த பேசிக்கை இது பண்ண பிறகு லாட் ஆஃப் டைம் வாட் ஐ ஆஸ்க் யூ டு டூ இஸ் லைக் ரைட் அ ஸ்மால் கான்ஃபரன்ஸ் பேப்பர். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எடுத்து அதில் கான்ஃபரன்ஸ் பேப்பர். அப்போ இதில் நீங்கள் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறன்ற ஒரு பிரச்சனை, ஒரு மெத்தடாலஜியை வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அது பிறகு போக தான் இட் கேன் கெட் மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தே கேன் சால்வ். அது வந்து அவங்க எவ்ரிடே அதை சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணும்போது, நிறைய சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணால் தண்டை பாட்டில் அந்த விஷயங்கள் மண்டைக்குள்ளே பதிஞ்சு அவங்களுக்கே தெரியாது, தே வில் இம்ப்ரூவ். அப்போ அது நான் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கிராஜுவேட் பண்ணி 25 இயர்ஸாக செய்து கொண்டிருக்கிறபடி எனக்கு தெரியும். ஓகே இப்படி இருந்த ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்ட்டு அவர் ஹீ இஸ் ஒர்க்கிங் சிஸ்டமேட்டிக்கலி. சம் பீப்புள் டோன்ட் டூ தட். அப்போ அவங்களுக்கு பிரச்சனை தான், அவங்களுக்கு நாங்கள் புஷ் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். நீங்கள் நடந்து வந்த பாதையிலே எங்களுக்கு கை கொடுத்த வழிகாட்டல்கள், உதவியாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த வழியில் யாருக்கார்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க அல்லது பொதுவாகவே சொல்ல விரும்புகிறீர்கள்? நிறைய பேர் இருக்கிறார்கள். முக்கியமாக யூத் ஃபார் கிரைஸ்ட் ஆர்கனைசேஷன், சுரேந்திரன் ராகவன், ஹி வாஸ் அ கிரேட் கை. அவர் தான் என்னை யாழ்ப்பாணத்தை கூட்டி கொண்டு போனவர். நீரியஸ் பெர்னாண்டோ, அஜித் அண்ணா, இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதே சமயம் அசோகா ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் என்று ஒன்று இருந்தது. அவர்கள் எனக்கு நான் A-level படிக்கும்போது எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு நான் யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தான், படித்தேன். அந்த நேரம் எனக்கு உதவி செய்தவர்கள் கன பேர். ரோஷன் அவர்களுடைய ஃபேமிலி, ஐ வாண்ட் டு ஹெல்ப் தேங்க் தெம். அண்ட் அதுக்கு பிறகு
வெவ்வேறு கட்டத்தில் பெயர்கள் மறந்துவிட்டாலும் பல பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நடந்து வந்த பாதையிலே இன்று நீங்கள் ஒரு உயர்வான புள்ளியிலே இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பாதையை ஆரம்பகால பாதையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வாறு உங்களோட மனம் உணர்ந்து கொள்கிறது? நான் ஆரம்ப காலத்தை திரும்பி பார்க்கும்போது எனக்கு உண்மையாக ஒரு விஷயம்தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. நாம் ஒன்றுமே இல்லை என்று எனக்கு தெரியும். நான் ஆரம்பித்த புள்ளியில் இருந்து நான் நிச்சயமாக நான் மிக கடவுள் நம்பிக்கை உள்ளவன். கடவுள்னு சொல்லிக்க நான் ஒரு கிறிஸ்டியன். அதுக்காண்டி கிறிஸ்டியன் கடவுள் என்று இல்லை. கடவுள் என்பவர் ஒரு யூனிவர்சல் விடயம். எல்லோரும் கடவுளை ஒரு யூனிவர்சல் சக்தி. அந்த சக்தியைத்தான் நான் நம்புகிறேன். நாங்கள் ஒன்றுமில்லை. நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேணும். ஆனால் நீ செய்வதை ஒழுங்காக செய்து இருந்தேன்னு சொன்னால் கடவுள் உன்னை உயர்த்துவார். அதுதான் நான் நினைக்கிறது. ஏன்னா நான் இருந்த இந்த பேக்ரவுண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. அது எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. ஐ வாஸ் ட்ரைங், ஐ டிட் மை பார்ட், பட் ரியலி காட் புட் மீ இன் திஸ் பொசிஷன் என்று தான் நான் எப்பவும். இருந்தாலும் உங்களுக்குள்ளே இந்த ஒரு அதீதமான ஒரு உறுதியான ஒரு சக்தி, ஒரு உந்து சக்தி ஒன்று உங்களுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது உங்களுக்கு எப்படியும் ஒரு பாதையினூடாக நாங்கள் கடவுள் வழிகாட்டினாலும் ஒரு அதீதமான நான் இந்த புள்ளியை நோக்கி அல்லது நான் சாதிப்பேன், நான் இந்த இடத்துக்கு வருவேன் அல்லது ஒரு புள்ளிக்கு செல்வேன் என்ற அந்த உந்து சக்தி எவ்வாறு நீங்கள் உங்களுக்கு உருவகித்தீர்கள் அல்லது உங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்களா? நான் உண்மையாக தற்பெருமையாக பேச விரும்பல. நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் நம்ம கடமையே செய்வோம். அந்த உந்து சக்தி எல்லாருக்கும் இருக்குது. கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு உந்து சக்தியை. நான் அதை ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், நல்ல பெருமை. அதை விட நீங்கள் உங்களோட தாயாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லுங்களேன். உங்களோட தாயார் தான் சிறு வயதிலிருந்து உங்களோட தந்தையார் இறந்த பின்பும் உங்களை போன்று அடுத்த 8-9 குழந்தைகளையும் இன்றைக்கு வளர்த்திருக்கிற தாயாரத்தில் இருக்கிறாரோ? இல்லை, தாயார் மறைந்து விட்டார்கள். அவர்கள் உண்மையை நான் சொன்னேன், நான் குடும்பத்தில் கடைசி பிள்ளை. அப்போ நான் பிறக்கும்போதே அம்மா கொஞ்சம் வயது. 2012ஆம் ஆண்டு அம்மா இறந்து விட்டார்கள். ஸோ இப்போது மூத்த சகோதரங்கள் தான் எனக்கு இருக்கிறார்கள். அதுலேயும் இப்பொழுது 2 ஆண் சகோதரர்களும் ஒரு சகோதரியும் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் அவற்றை இந்த வேளையிலே ஒரு முன்னுதாரணமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஏதாவது விரும்புகிறீர்களா? நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் இப்படி மேலே இந்த கேள்வியை தான் நானும் நானே கேட்டுக்கொள்கிறேன். எனக்கே அது புரியவில்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், நான் உண்மையாக நிறைய பேருக்கு நானும் உதவி செய்திருக்கேன். அதான் எங்கள் சகோதரங்கள், எனது பிள்ளைகளுக்கு கூட அவர்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணுமென்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வயதான காலத்தில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டேன்னு சொன்னால், எல்லோரும் எம்ஏ மாதிரி இல்லை. நாம் உதவி செய்ய ட்ரை பண்ணாலும், மற்றவங்களை முன்னுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணாலும் அவர்களும் அதுக்கு ஒத்துழைக்க வேணும். அப்போ அவர்களும் ஒத்துழைக்க போய் அதனால் எனக்கு சில மன வருத்தங்கள் இருக்குது. எனது சகோதரர்களோட பிள்ளைகள் அவங்களெல்லாம் கூட பெருசாக படிக்க இல்லை. அப்போ அதுகள் சில மன வருத்தங்கள் இருக்குது, சில கவலைகள் இருக்குது. ஆனால் நான் நிச்சயமாக நான் சொல்வேன், நான் மிக நன்றி உள்ளவன் கடவுளுக்கு. என்று சொன்னால் கடவுள் எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக பெருமை, உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. இவ்வளோ கடினமான பாதையினூடாக நீங்கள் பயணித்து என்ற உயர்வு புள்ளி அடைந்து உயர்வு புள்ளியில் இருந்து நீங்கள் அந்த தேவைகள் ஏற்படுகின்ற அந்த இடத்தை நோக்கி இறங்கி சென்று பணியாற்றுதல், அடுத்தது அமைப்புகளோடு சேர்ந்து செய்தல், இன்னொரு ஒரு அமைப்பு அடுத்த ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் கூட்டு சேர்ந்து உங்களோட செயலை ஆற்றுதல். அதே போன்று நாங்கள் நடேஷ் பிராணி அவர்கள் ஒழுங்கமைப்பிலே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருட காலமாக எங்களுடைய விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், உங்களுடைய வரலாறுகளையும் எடுத்துக்கொண்டோம். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் தொலைபேசி ஊடாக, கொரோனா காலம் தொலைபேசி ஊடாக நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இருந்தாலும் நீங்கள் இன்று நேரலையாக இந்த காற்றலையிலே வருகை தந்து மக்களோடு உரையாடி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் ஒரு பெருமை. என்னென்னு சொன்னால், எங்களுடைய புத்திஜீவிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டல்கள்.
அந்த வழிகாட்டல்கள் தான் அடுத்த சந்தையினர்களுக்கு இந்த இவர் எப்படி சென்றார், எப்படியான கடினமான பாதைகளாக சென்றார், இன்றைக்கு எப்படி உயர்வு புள்ளியில் இருக்கின்றார், அவரால் முடிந்த விடயத்தை நாங்கள் முயற்சித்து பார்க்க முடியும் என்று முயற்சிப்பார்கள். ஆகவே எங்களை வரப்பு நாங்கள் இப்பொழுது நியூட்டன் விஞ்ஞானி அவர்களுடைய வரலாறு, ஆபிரகாம் லிங்கனுடைய வரலாறு என்று சொல்லி நாங்கள் காலம் படித்து கொண்டிருப்போம். பார்க்க இப்போ காலம் மாறிவிட்டது. எங்களுடைய விஞ்ஞானிகளுடைய வரலாறுகளே ஒரு பொக்கிஷங்கள். ஆகவே அந்த வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பதிய வேண்டும், பகிர்ந்து மக்களிடையே சமகாலத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அவங்களுடைய வரலாறுகள் மக்களுக்கு மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் சிறப்பாக எங்களுடைய ஊடகம் நடத்தி வருகின்றது பெருமை. வேறு ஏதாவது கருத்துக்களை நிறைவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நன்றி. ஒரு ஆசிரியர் என்ற விதத்தில் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அறிவுரை தான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னை மாதிரி ஒரு மிக மிக வறிய பேக்ரவுண்டில் இருந்து எந்த உதவியும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு கூட வாழ்க்கையில் இவ்வளவு முன்னேற முடியும் என்றால் உங்களில் பலருக்கு என்னை விட நிச்சயமாக வசதிகள் இருக்கின்றன. வசதிகளை பயன்படுத்துங்கள், கடினமாக உழையுங்கள். நீங்கள் பிற்காலத்தில் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அதுதான் முக்கியம். அதான் நான் எல்லாரும் சொல்லிக்கொள்ள விரும்புவது. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த டைம் எஃப்எம் அவர்களுக்கும் இளங்கோவுக்கும் மிக மிக நன்றி. பெருமை. உண்மையிலே எங்களுடைய கடமையும் உரிமையும் எங்களுடைய அர்ப்பணிப்பாளர்கள் புத்தியுடைய வரலாறுகளை பதிதல், மற்றவர்களுக்கு பகிர்தல் என்பது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு. ஒரு ஊடகத்தினுடைய கடமையும் உரிமையும் அவற்றை நாங்கள் நிறைவோடு செய்திருக்கின்ற நம்பிக்கை. மீண்டும் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து விளையாடிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.